வணக்கம். உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம், நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நெருக்கமான, ஆனா வெளிய சொல்ல தயங்குற ஒரு விஷயம். உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனசுக்குள்ள எப்பவும் ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த குரல் நம்மள பத்தி என்ன சொல்லுது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இன்னைக்கு இந்த விளக்கத்துல ஆழமா அலசப் போறோம். ஒரு உளவியல் ஆலோசகரோட அக்கறையோட இது உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. வாங்க, உள்ள போலாம். முதல்ல உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த விமர்சகர் சொல்றத நீங்க எவ்வளவு அடிக்கடி கேக்குறீங்க? நாம யாரு? எப்படிப்பட்டவங்க? இந்த உலகத்துல நமக்கான இடம் என்னன்னு ஒரு கமெண்ட்ரி எப்பவும் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சில சமயம் அந்த குரல் ரொம்ப கடுமையா நம்மள காயப்படுத்துற மாதிரி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க மட்டும் தனியா இதை அனுபவிக்கல. இது நம்ம மனித இயல்புல ஒரு சாதாரண பகுதிதான். சரி, இது கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம மனச வடிவமைக்கிற ரெண்டு முக்கியமான ஆனா வெவ்வேறான விஷயங்கள் இருக்கு. அதுதான் சுயபிம்பம் அப்புறம் சுயமதிப்பு, அதாவது செல்ஃப் இமேஜ் மற்றும் செல்ஃப் எஸ்டீம். நிறைய பேர் இது ரெண்டும் ஒண்ணுதான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நிஜத்துல இது ரெண்டும் நம்மளோட வெவ்வேறு முகங்கள். நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், ஏன் நம்ம செயல்களை கூட இதுதான் ஆழமா தீர்மானிக்குது. இத ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு கண்ணாடி உருவகத்தோட பொருத்தி பார்க்கலாம். சுயபிம்பம் அப்படிங்கிறது நீங்க கண்ணாடியில பாக்குற உங்க பிரதிபலிப்பு. உங்கள பத்தி நீங்க மனசுல என்ன படம் வரைஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஆனா சுயமதிப்பு அப்படிங்கிறது அந்த பிரதிபலிப்பை பார்த்து நீங்க என்ன உணர்றீங்க, அதுக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுக்கறீங்க அப்படிங்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒன்னு நீங்க என்ன பாக்குறீங்க, இன்னொன்னு பாக்குறத பத்தி நீங்க என்ன உணர்றீங்க. இதுதாங்க வித்தியாசம். உங்கள பத்தி நீங்க மனசுக்குள்ள வரைஞ்சு வச்சிருக்கீங்களே ஒரு படம், அதுல நிறைய பரிமாணங்கள் இருக்கு. உங்க உடல் தோற்றம் பத்தின எண்ணம், மத்தவங்க கிட்ட எப்படி பழகுறோம், உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்துல நம்ம எவ்ளோ தயங்குறோம், இல்ல எவ்ளோ சகஜமா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது. அப்புறம் நம்மளோட அறிவுத்திறன், உணர்ச்சிகளை நம்ம கையாள்ற விதம், நம்மளோட ஒழுக்க நெறிகள், இப்படி நிறைய விஷயங்கள் இதுல அடங்கும். குழந்தை பருவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவங்களை பொறுத்து இந்த மனப்படம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அடுத்து சுயமதிப்பு. இது அடிப்படையில ஒரு மதிப்பீடு. இதுல ரெண்டு முக்கிய விஷயங்கள் இருக்கு. ஒன்னு திறன், அதாவது என்னால ஒரு விஷயத்த வெற்றிகரமா செய்ய முடியுங்கிற நம்பிக்கை. ரெண்டாவது தகுதி, நான் எந்த பெரிய சாதனையும் பண்ணலனா கூட நான் அன்பிற்கும் மரியாதைக்கும் தகுதியானவரா ஃபீல் பண்றது. இந்த சுயமதிப்பு நம்ம உள்ளே இருந்தும் வருது, வெளி ஆட்கள் பாராட்டுறதுல இருந்தும் வருது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், மத்தவங்க பாராட்டினா மட்டும்தான் எனக்கு மதிப்புன்னு நினைச்சா அது ரொம்பவே ஆபத்தானதுங்க. அது சீக்கிரமா உடைஞ்சிரும். இப்போ நாம எதை பாக்குறோம், அத பத்தி எப்படி உணர்றோம், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பை பாருங்க. இது ஒரு அழகான சுழற்சி மாதிரி. உங்கள பத்தின ஒரு நேர்மறையான சுயபிம்பம் இருந்தா அது உங்க சுயமதிப்பை தானாவே உயர்த்தும். அதே மாதிரி உங்க சுயமதிப்பு அதிகமா இருக்கும்போது நீங்க செய்யற சின்ன சின்ன தப்ப கூட பெரிய தோல்வியா பார்க்க மாட்டீங்க. பரவாயில்ல, கத்துக்கலாம்னு தோணும். இது ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம மன ஆரோக்கியத்தை பலப்படுத்துது. நம்ம மன உளைச்சலுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? உண்மையா நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும், நாம இப்படிதான் இருக்கணும்னு நாமளே ஒரு இலக்கு செட் பண்ணி வச்சிருக்கோமே, அதுக்கும் இடையில உள்ள அந்த மிகப்பெரிய இடைவெளி தான். இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாதப்போ மனசுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு வந்து அது நம்ம சுயமதிப்பா அப்படியே குறைச்சிடுது. நம்ம மேலேயே ஒரு எட்ட முடியாத எதிர்பார்ப்பை திணிக்கிறப்போ அங்க வலி மட்டும்தான் மிஞ்சும். இத சரி செய்ய புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் ரோஜர்ஸ் சொன்ன ஒரு அருமையான விஷயம் இருக்கு. அதுதான் நிபந்தனையற்ற நேர்மறையான பார்வை. அதாவது உங்கள ஒரு குறையே இல்லாத பெர்ஃபெக்டான ஆள்னு நினைச்சுக்கிறது ஆரோக்கியமான சுயமதிப்பு கிடையாது. மாறாக, உங்ககிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் உங்களை நீங்களே கடுமையா விமர்சிக்காம, எந்த நிபந்தனையும் இல்லாம உங்களை நீங்களே ஏத்துக்கிறது தான் உண்மையான மன ஆரோக்கியத்தோட அடித்தளம். தப்பு செய்யறதும் மனித இயல்புதான்னு புரிஞ்சுக்கிறோம். நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாப்போமா? ஆரோக்கியமான சுயமதிப்பு இருக்கிறவங்க தங்கள ரொம்ப யதார்த்தமா பாப்பாங்க. ஓவர் பந்தா இருக்காது, ஆனா தன்னம்பிக்கை இருக்கும். தப்பு செஞ்சா சுலபமா ஏத்துக்குவாங்க. ஆனா குறைந்த சுயமதிப்பு இருக்கிறவங்க தங்கள தாங்களே ரொம்ப மோசமா விமர்சிப்பாங்க. எதை செஞ்சாலும் தோத்துடுவோமோ, மத்தவங்க நம்மள ஒதுக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே மத்தவங்க நம்மள பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க இதுல எந்த பக்கம் இருக்கீங்கன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா யோசிச்சு பாருங்க. சரி, இதை எப்படி மாத்துறது? சுயமதிப்ப வளர்க்கறதுனா காலையில எழுந்து கண்ணாடிய பார்த்து நான் சூப்பர், நான் கிரேட்னு பொய்யா சொல்லிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு போலியான பாசிட்டிவிட்டி நமக்கு வேணவே வேணாம். இது ஒரு தொடர்ச்சியான பயணம். உங்க சுயமதிப்ப உயர்த்த உங்களுக்கு தேவையானது எல்லாம் ரொம்ப யதார்த்தமான, அதே சமயம் உங்க மேலேயே நீங்க காட்டுற கொஞ்சம் அன்பான சிந்தனை மட்டும்தான். இத கண்டிப்பா நம்மால கொஞ்சம் கொஞ்சமா பழக முடியும்.
நம்ம சிந்தனையில வர வேண்டிய முதல் பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் நான் இதுக்கு தகுதியானவனா, ஏன் நான் எப்பவும் தோத்துக்கிட்டே இருக்கேன்னு நம்மள நாமே கேள்வி கேட்டு கடுமையா தீர்ப்பு சொல்றத முதல்ல நிறுத்தணும். அதுக்கு பதிலா எனக்குமான உறவு எப்படி இருக்கு, நான் என்கிட்ட அன்பா இருக்கேனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஒரு சின்ன ஷிஃப்ட் நடக்கும்போது தான் உங்களுக்கான உண்மையான உளவியல் வளர்ச்சியே ஆரம்பிக்குது. இந்த உள் உரையாடல எப்படி மாத்துறதுன்னு ஒரு 5 பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் இருக்கு. உளவியல் ரீதியா இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல உங்க மனசுக்குள்ள அந்த விமர்சகர் பேசும்போது அதை அப்படியே நம்பாம சவால் விடுங்க. 2வது, உங்க நெருங்கிய நண்பர் கஷ்டப்படும்போது எப்படி அன்பா பேசுவீங்களோ அதே மாதிரி உங்ககிட்டயும் கொஞ்சம் அன்பா பேசுங்க. 3வது, மத்தவங்களோட உங்களை ஒப்பிடுறது நிறுத்துங்க. 4வது, உங்களுக்கான வேல்யூஸ், அதாவது உங்களுக்கு எது முக்கியமோ அதுல கவனம் செலுத்துங்க. 5வது, உங்களை நீங்களே சரி செஞ்சுக்கிற அனுபவங்களை தேடிப்போங்க. இது அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறது? இதோ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். முக்கியமா இந்த சோஷியல் மீடியால எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா வாழ்ற மாதிரி போடுறாங்களே, அத பார்த்து தயவு செஞ்சு உங்களை ஒப்பிடாதீங்க. அது நிஜமில்ல. அத விட்டுட்டு உங்களால அடையக்கூடிய சின்ன சின்ன யதார்த்தமான இலக்குகளை செட் பண்ணுங்க. உங்க வெளித்தோற்றத்தை வச்சோ மத்தவங்க சொல்றத வச்சோ உங்க அடையாளத்தை உருவாக்காம உங்க வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை வச்சு உங்களை நீங்களே செதுக்குங்க. இந்த பயணத்துல நீங்க தனியா கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. உங்களை உண்மையா மதிக்கிற, உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கற மனிதர்களை கூடவே வச்சுக்கோங்க. உங்களை எப்பவும் குறை சொல்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கற சின்ன சின்ன விஷயங்களை நிறைய பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கைய கொடுக்கும். ஒருவேளை இதெல்லாம் மீறி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு நல்ல கவுன்சிலரை பாக்குறதுலயோ சிபிடி மாதிரி தெரப்பி எடுத்துக்கிறதுலயோ எந்த தப்புமே இல்ல. அது ரொம்பவே நார்மலான பயனுள்ள ஒரு விஷயம்தான். நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சுயமதிப்போ சுயபிம்பமோ நம்ம பிறக்கும்போதே எழுதப்பட்ட தலையெழுத்து கிடையாது. கொஞ்சம் விழிப்புணர்வும் முயற்சியும் இருந்தா இதை நம்ம ரொம்ப அழகா மாத்த முடியும். நீங்க மதிப்புள்ளவராயிருக்கணும்னா நீங்க வேற ஒரு ஆளா மாற வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை நீங்க தெளிவா பார்த்து ஒரு நல்ல நண்பன் மாதிரி உங்ககிட்ட அன்பா பழக கத்துக்கிட்டா மட்டும் போதும். இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு உங்க உள் விமர்சகர் உங்களை தப்பு சொல்லும்போது அதுக்கு பதிலா நீங்க சொல்லப் போற அந்த முதல் அன்பான வார்த்தை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.